Hi friends, welcome back to Mama's Bimma. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா எல்லாம் பரபரன்னு போயினுக்குது. பரபரப்புல எங்களுக்கு 2 நாள் கேப் இருக்கு. ஏன்னா நாங்க பிஃபோரே எல்லாமே வந்து என்கேஜ்மென்ட்காக பாத்தீங்க அப்படின்னா பிஃபோரே எல்லாம் பிளான் பண்ணி ஃப்ரீயா இருக்கணும். அந்த டைம்ல எந்த டென்ஷன் எங்களுக்கு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிஃபோராவே பிளான் பண்ணிட்டு இந்த மாதிரி 2 நாள் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டோமா, என்ன மறக்கல, எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும். கடைசி நேரத்துல அரிபரியில எப்படி இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா 4 மறக்கதான் செய்வோம். அதுல எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டா பிளான் பண்ணணும் அப்படிங்கறனால பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. கமெண்ட்ஸை பத்தி நிறைய பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா 3 நாள் வந்து சமைச்சிட்டாங்க. சரி, இதுக்கப்புறமா நான் இத முதல்லயே சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. எம்ஜிஆர் மாதிரி 3 நாள் தான் வந்து சிட்டா செய்வாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் செய்யவே மாட்டாங்க. இன்னைக்கு காலையிலயும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெளியில இருந்து வாங்கி கொடுத்தாச்சு, சாப்பிட்டாங்க. திரும்பி போய் பள்ளிக்கொண்ட பெருமாள் மாதிரி அந்த பெட்ல ஏறி படுத்துன்னு உருண்டுனுக்குறாங்க. நம்ம இன்விடேஷனுக்காக நம்ம வெளியில போன பாத்தீங்களா, இன்வைட் பண்ண போன இடத்துல தண்ணி குடிச்சு சேராம எனக்கு வந்து ரொம்ப ஃபீவரிஷா ஒரு மாதிரி கோல்டு பயங்கரம் ஆயிடுச்சு. நேற்று காலையில நான் எந்திரிச்சும் போதே யோசிச்சு பார்த்தேன் நம்மளால முடியுமா முடியாதான்ட்டு. ரொம்பவே முடியல. நான் என்ன பண்ணிட்டேன், போய் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்கேன். அதனால வேலைக்காக தெரிஞ்சா அந்த வேலையை நம்ம பாத்துறோம். ஏன்னா ஃபங்க்ஷன் டைம்ல நம்ம படுத்துனது தான் நல்லா இருக்காது இல்ல அப்படின்னு எல்லாருக்குமே கோல்டு இருக்குது. எல்லாருக்குமே கோல்டு. ஈவன் அங்க மாப்பிள்ள ஃபேமிலி கூட அங்க கோல்டு அப்படின்னு சொல்லி மொத்தமாவே பாத்தீங்கன்னா பயங்கரமா சூரியன் அப்படியே கோபத்துல கொதிச்சு நிக்குது. நேத்து வெளியில ஸ்லீவ்லெஸ் போட்டு போயிட்டு ஐயோ பயங்கரமா வெயில்ல முடியவே இல்லை என்னால. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷார்ட் பிரேக் எடுத்துட்டோம். நாங்க ஷார்ட் பிரேக் கூட கிடையாது, அது லாங் பிரேக். ஷாக் பிரேக். கரெக்ட், ஷாக் பிரேக். அது ஷார்ட் பிரேக் கிடையாது, ஷாக் பிரேக் எடுத்துட்டோம். ஏன்னா மௌலி திடீர்னு வந்து நிக்கிறான். அதனால நாங்க ஷாக் ஆயிட்டோம். ஹாஸ்பிட்டல் அவனுக்கும் உடம்பு இல்லையா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோடனே நாங்களும் ஷாக் ஆயிட்டோம். அவனுக்கும் உடம்பு முடியல. ஏன்னா அவனுக்கு டக்குன்னு வீசிங் வந்துரும். நான் நேத்தே சொன்னேன் போட ஹாஸ்பிட்டலுக்குன்னா, நான் என்ன நோயாளியா, என்ன அப்ப பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்றீங்க சொல்லிட்டு நடுராத்திரி 2 மணிக்கு என்ன சுடு தண்ணி வைக்க சொன்னீங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு இது பாத்துட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வந்தது தேவையா. நம்ம சிக்கன் கிரேவி வச்சிருக்கோம். ஐயோ நம்ம ஷார்ட் பிரேக்ல இத மறந்துட்டோம். பேசிட்டே நானு அம்மா ஊர்ல இருந்து கொண்டு வந்த ஜேபி மசாலா வந்துல நானு சில்லி சிக்கன் போட்டு வச்சிருக்கேன். சரி, உங்க அம்மா ஸ்டோரியத்தோட நிறுத்திட்டியா நீனு? அதான் அம்மா வந்து 3 நாள். நான் எவ்வளவு அழகா எங்க மாமியார புரிஞ்சு வச்சுக்கிறேன் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது 4வது நாள் அவங்க வேலையை அவங்க ஆரம்பிச்சுக்கினாங்க. ஏன்னா இன்னைக்கு நான் ஃப்ரீயா இருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இல்ல நீ இனிமேல் என்னதான் பிஸியா இருந்தீங்கன்னாலும் சரி அவங்க வேலையை அவங்க ஆரம்பிச்சுடுவாங்க. ஃப்ரீயா இருக்கேன் அப்படிங்கறனால சரி பொண்ணு கையால சாப்பிடலாம். அவங்க கை அங்கேயே அவங்களே சாப்பிட்டு இருப்பாங்க. சரி ஒரு பொண்ணு கையால இன்னைக்கு ஒரு டேஸ்டியா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவங்க கம்முன்னு இருந்துட்டாங்க. அவ்வளவுதான். அத போய் நீ தப்பா பேசுற பாத்தியா? நான் தப்பா பேசலப்பா, இதுவும் சொல்றேன். பேசுற பாத்தியா நீனு? நான் முதல்ல நான் புரிஞ்சு வச்சிருக்கேன்ல நீ யாரு, உங்க அம்மா யாரு, உங்க அம்மாவோட அம்மா நான் பார்த்தது இல்ல, பார்த்துருந்தா அவங்க யாரு எல்லாத்தையும் புரிஞ்சு பக்காவா சொல்லுவேன் நான். அதேதான் நானும் சொல்லுவேன். பாரு ஒருத்தர் சிம்ரன் மாதிரி வந்து காட்ட விட சட்டை கட்டி நிக்குது. அடிக்கிற வெயில்ல எப்படி வந்தான் பார்த்தல, தீஞ்சு போய் வந்தான். அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பிரெட்டை டோஸ்ட் பண்ணா லைட் டோஸ்ட்ல நம்ம எடுத்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து நின்னுக்கிறான். ஏய் எப்படி நாளைக்கு தான் போய் ஆகணுமா? மோரக்கட்ட தாடியை எப்போ புடிங்கி போட போற? போகாதீங்களா, வீட்டுல உட்காந்து கொஞ்சம் வெள்ளையாவுங்க எல்லாம். ஃபங்க்ஷன் டைம்ல எல்லாம் வெளியில போயிட்டு கருப்பாய் வந்து நிற்கிறீங்க. எவனோ ஒருத்தனை கூட்டு போய் முடி வெட்டு. ஆனா நீ அந்த போட்டோவை காட்டு எனக்கு, எப்படி முடி வெட்ட போறீங்க? பிள்ளைங்க மாதிரி இருந்துச்சுன்னா முடி பிச்சு போட்டு வந்துட்டேன் நானே. நான் வெட்டிக்கிறதுக்கு பாக்க போறேன். ஏன்னா இவனை நம்பிதான் என் 2 காஸ்ட்லி பேண்ட் நாசமா போச்சு. அந்த பேண்ட்டை நான் போடுறதே இல்லை. சரி, இப்ப வந்து நான் என்ன பண்ணேன், குழம்புக்கு வந்து நான் எங்க ஊர் ஸ்டைல வைக்க போறேன் குழம்ப. அதாவது வெங்காயம் தேங்காய் எல்லாம் வறுத்து போட்டு குழம்பு வைக்க போறேன். நான் நைட்டுக்கு வேணும், நைட்டுக்கெல்லாம் இன்னொன்று செஞ்சுன்னு இருக்க முடியாது. அதனால இப்போதைக்கு நைட்டுக்கும் சேர்த்து குழம்பு வச்சுட்டு அப்படின்னா வேலை முடிஞ்சது. தயவு செய்து அது வைப்பா. நேற்று நைட்டு 900 ரூபா. அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு வந்து நிறைய பேர் குத்து விளக்கு பத்தி கேட்டிருந்தாங்கப்பா. குத்து விளக்கு நீங்க கிறிஸ்டினா ஹிந்துவா, நீங்க பைபிளை இது பண்ணிட்டு ஏன் இப்படி பண்றீங்க, அநியாயம் பண்றீங்க, ஜீசஸுக்கு வந்து நீங்க துரோகம் பண்றீங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. 1000 times I told you. நாங்க வந்து ஆர்சி கிறிஸ்டியன்ல குத்து விளக்கு ஏத்துவாங்க. ஃபாதரே சர்ச்சில் ஏத்துவாங்க. நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்டியன்ஸ்ல வந்து ஒரு 3-4 கேட்டகரி இருக்கு. நம்ம ஹிந்துஸ்ல எப்படி நிறைய இருக்கும். நான் ஹிந்து, அவர் கிறிஸ்டியன். ஆல்ரெடி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா இவ ஆர்சி கிறிஸ்டின் வந்து ஈக்குவல் டு என்னன்னா மாதா டெம்பிள், வேளாங்கண்ணி மாதா டெம்பிள் பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து குங்குமம் கொடுப்பாங்க, விளக்கேத்துவாங்க, பூஜை பண்ணுவாங்க, தேங்காய் பழம் உடைப்பாங்க. நீங்க அதெல்லாம் பாத்திருக்கீங்களான்னு தெரியல. அதெல்லாம் வந்து ஆக்சுவலி ஒரு சிலர் இப்ப இது கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க ஆர்சி தான், நாங்க செஞ்சதே இல்லையே, செய்ய மாட்டோமே அப்படின்னுவாங்க. அது ஒவ்வொரு சிலர் ஒவ்வொரு மாதிரி நாங்க பண்ணுவோம். அவ்வளவுதான். எங்க சர்ச்சில் நான் பார்த்த வரைக்கும் வேளாங்கண்ணி மாதாலே நான் ஆச்சரியப்பட்டேன்னா தேங்காய் பழம் எல்லாம் உடைக்கிறாங்க. நானே யோசிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் எல்லாம் எடுத்து தேங்காய் பூ இல்ல தேங்காய் பழம் எல்லாம் தட்டு வாங்கிட்டு வராங்க. பழம் எல்லாம் இருக்கும், தட்டு விற்கும், வெளில விற்கும். ஈக்குவல் டு பாத்தீங்கன்னா நிறைய ஹிந்துஸ் கூட வேளாங்கண்ணி மாதா டெம்பிளுக்கு வேண்டின்னு வராங்க. எல்லாருமே வருவாங்க, ஹிந்துஸ் முஸ்லிம்ஸே வருவாங்க. அதெல்லாம் கலப்படம் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு நம்ம வந்து இதை வந்து தப்பு சொல்ல முடியாது. நாங்க கிராஸ் வைப்போம், கிராஸ் தனியா இருக்கு, அதை நான் உங்களுக்கு காட்டவே இல்லை. நான் கிராஸ் வைப்போம். அன்னப்பச்சி வேணும்னாலும் வச்சுக்கலாம். அது ஒரு என்ன சொல்றது, கோயில தான் இருக்கணும் அன்னப்பச்சி அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அது ஒரு அன்னப்பச்சின்றது ஒரு பேர்டு, அவள்தான். அன்னம்னா என்ன சொல்றது, அந்த அன்ன பாத்திரம்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அது. ஆக்சுவலி நான் தான் அந்த கிராஸ் வைக்காம அன்னப்பச்சி வெய்ய அப்படின்னு சொல்லி சொன்னேன். காட்டு அப்படின்னாரு. பட் நாங்க குத்து விளக்கு ஏத்துவோம், நலுங்கு வைப்போம். நீங்க அதை நலுங்கு பார்த்து நலுங்கு வைக்கிறீங்களோ, அதுக்கு ஒரு ஷாக் ஆயிடாதீங்க. நலுங்கு வைப்போம், குங்குமம் வைப்போம், பூ பட்டு. இப்ப நாங்க வந்து ஆர்சி கிறிஸ்டின் வந்து பூ பொட்டு, வளையல், குங்குமம், நலுங்கு, குத்து விளக்கு ஏத்துறது எல்லாமே வரும். சிஎஸ்ஐல பாத்தீங்க அப்படின்னா பூ பொட்டு வைக்க மாட்டாங்க. பூ, ஜுவல் செட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணுவாங்க. இது என்னமா உருவமா வழிபட மாட்டாங்கல்லப்பா சிஎஸ்ஐ. நம்ம உருவமா வழிபடுவோம், உருவம் நம்ம வழிபடுவோம். அவங்க உருவமா வழிபட மாட்டாங்க. பெந்தகாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே போட மாட்டாங்க, வெறும் ஒயிட் துணி மட்டும்தான். அப்படி வந்து 3-4 கேட்டகரியா இருக்கும்போது நீங்க ஷாக் ஆயிடுறீங்க. அத பத்தி நம்ம பேசணும்ன்ற அவசியம் இல்ல. பட் ரோமன் கேத்தலிக் நாங்க என்னவோ அதை நாங்க ஃபாலோ பண்ணுவோம். தாலி கட்டுவாங்க, தாலிக்கு குங்குமம் வைப்பாங்க, மஞ்சள் கயிறுல தான் தாலி, வெள்ளை கயிறுல தாலி கட்டுவாங்க. நம்ம இந்துஸ் எல்லாம் மஞ்சள் கயிறுல தாலி கட்டுவோம். கிறிஸ்டியன்ஸ் வந்து ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன் கோல்டு செயினாவே போடுவோம். கோல்டு செயினா, நாம கோல்டு செயினாவே போட. அது எப்படின்னு எனக்கு தெரியல, மாப்பிள்ளை வீட்டுல தான் டிசைட் பண்ணுவாங்க. பட் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சிலர் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் கூட வைப்பாங்க. அதனால அது கயிறுல தாலி கட்டிட்டு, வெள்ளை கயிறுல தாலி போட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனும் எல்லாமே வரும். அதனால நீங்க ஷாக் ஆகாதீங்க. இதுக்கு இவ்வளவு ஷாக் வேணாம். ஷாக்க கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அப்புறம் வந்து மாப்பிள்ளை கூட்டம் எல்லாருமே பாத்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே நல்லா கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. எங்களுக்கு மாப்பிள்ளையும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈக்குவல் டு மோராலஸ் பாத்தீங்க அப்படின்னா மோனாக்கும் அவருக்கு 3 வருஷம் தான் டிஃபரன்ஸ். அவருக்கு 26 வயசு, இவளுக்கு 23. இந்த 3 இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆமா 23. ஆகஸ்ட் வந்தா 23 முடிஞ்சு 24 ஸ்டார்ட் ஆயிடும். அவ கல்யாணத்தப்ப பாத்தீங்க அப்படின்னா 24 எண்ட்ல வந்துருவா ஃப்ரெண்ட்ஸ். அதனால 25 ஸ்டார்ட் ஆயிடும். மேரேஜ் முடிஞ்சது ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படிதான் வரும். அதனால எல்லாருக்கும் சின்ன பிள்ளை கல்யாணம் பண்றீங்க, சின்ன பிள்ளை கல்யாணம் பண்றீங்க அப்படின்றீங்க. சின்ன பிள்ளை எல்லாம் கிடையாது, ஏஜ் ஆகுது. பார்க்க வேணா ஒல்லியா குச்சிலதான் இருக்கும். நாங்க கல்யாணம் ஆகும்போது இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம். இப்ப பாருங்க, நீங்க கழுவி ஊத்துறீங்க, வெயிட் லாஸ் பண்ணுங்கன்றீங்க. எல்லாருமே அப்படிதான் ஆயிடுவாங்க. நீ வந்து சாப்பிடாம உட்காந்தா வெயிட் லாஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி ராணியாவே மாற போற. நானும் சொல்லினே இருக்கிறேன், கேட்க மாட்டேன். ஆனா பாரு, சில நேரத்துல என்ன பண்ற, 11 மணிக்கு ஒரு பிளேட் பிரியாணி அடிக்கிற. நேத்து அச்சா பாரு. நேத்து என்ன பண்றது, நீங்க அப்படி பண்றீங்க, நான் என்ன பண்ண முடியும், நீங்க சொல்ல. நீங்க பண்றீங்களா, நான் பண்றீங்க. நீங்க வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே மோரார்லஸ் உங்களுக்கு வந்து பதில் கிடைச்சிருக்கும். அதனால நீங்க வந்து யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. மோரார்லஸ் நாங்க வந்து நலுங்க வைப்போம், எல்லாம் பண்ணுவோம், தாலி பிரிச்சு கோப்போம், தாலி கயிறு நான் எனக்கு ஆசை தாலி பிரிச்சு கோக்கணும். சரி, ஒரு கயிறு ஒண்ணு கட்டி அதுல பிரிச்சு கோத்துனுங்கடா, யார் வேணான்னு எனக்கு ஆசை. சரி, அதெல்லாம் பாப்போம். அது இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல, அதெல்லாம் டிசைட் பண்ணிப்போம். இப்ப என்கேஜ்மெண்ட் அப்படின்னு நல்லபடியா முடிப்போம். ஹாப்பியா வந்து நம்ம என்கேஜ்மெண்ட் vlog வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்க பாத்துனே இருங்க. ஒருவேளை நம்ம செயின்ல போடணும் அப்படின்னு சொல்லி செயின்ல போட்டோம் அப்படின்னா, நீ மேரேஜ் முடிஞ்சு ரிசப்ஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே வந்து போட்டிருந்த தாலியில நாங்க மஞ்சள் கயிறு கோக்குறோம், மஞ்சள் கயிறு கோக்குறோம்னு சொல்லி கோத்துனாரு. நீ தானே சொன்ன இப்ப எனக்கு ஆசை அப்படின்ட்டு. தாலி கட்டும் போதே அங்க கயிறுல கட்டிட்டு அதுக்கப்புறம் தாலி பிடிச்சு கோப்பாங்க. சரி, அது அப்புறமா டிசைட் பண்ணுவோம். இவர் ஒரு இது, ஆனா செயின்ல தான் உங்களுக்கும் ஆசை, மியூசிக்கும் ஆசைங்கிற கதையை அவர் பேசுவார். இவர் பேச்செல்லாம் கேட்காதீங்க யாரும். செயின்ல தான் எல்லாரும் போடுவாங்க. பாப்போம் என்ன நடக்குது. எமிக்கெல்லாம் வந்து கயிறு கட்டிட்டு தாலி பிரிச்சு கோத்தாங்கல்ல, தெரியல, எனக்கு தெரியல எமிக் பண்ணாங்களா. எமிக் அதான் பண்ணாங்க. அதனால இவர் வந்து தெரியாம பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல என்ன பேசணும்னு கூட தெரியாம பேசி விட்டுருவாரு. இவருக்கு அதே தான் வேலை. அதனால அதை பத்தி பெருசா மைண்ட்ல எடுத்துக்காதீங்க. ஓகே, நம்ம ஹீரோ வந்து குளிச்சு ரெடியாகி வந்து குளிச்சுட்டு வந்துக்கிறாரு.
எத்தனை தடவை தான் பிடிப்பா இருந்தது அவன் கருகருன்னு இருக்காம்பா. அவனுக்கு ஏதாவது செய்யணும். பட்டிட்டிங்க அவனுக்கு தான் முதல்ல பாக்கணும். அவங்க அக்கா கூட முதல்ல அவனுக்கு தான் பாக்கணும். குழம்புக்கு ரெடி பண்ணிட்டோம். நான் நிறைய டப்பாஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி வந்து எல்லாத்தையும் வந்து அழகா அடுக்கிறதுக்காக டப்பாஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அதனால டப்பாஸ்ல எல்லாம் இப்ப போட்டு எல்லாத்தையும் மாத்தி திருப்பி இந்த இடமே வந்து திருப்பியும் மாத்த போறேன். என்னப்பா பையனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். முறிக்கு நிக்கிறானா கேட்டு சைலண்டா நிக்கிறானா? குழம்பு இது என்னது? சிக்கன் குழம்பு. ரொம்ப நாள் கழிச்சு நேத்து மொய்தீன் பிரியாணி வாங்கி நைட்டு 11 மணிக்கு பேபிமா ஒரு குடுமா இருந்தது. ஆனா ஒரு பிளேட் சாப்பிட்டுருச்சு. ஒரு பிளேட்ல நான் சாப்பிடல, எதையுமே வச்சுக்கல, வெறும் ரைஸும் முட்டையும் தான் நான் வச்சு சாப்பிட்டேன். எனக்கு தெரிஞ்சுதான் அந்த மாதிரி நான் பண்ணேன். நீங்க மட்டன் பீஸ் யாரும் அதிகம் சாப்பிட மாட்டீங்க, நான் சாப்பிட்டோம். அனைத்து மட்டன் பீஸையும் வச்சு சாப்பிட்டேன். உனக்கு ஒருத்தருக்கு தான் அது பிடிக்குது, எங்களுக்கு யாருமே பிடிக்க மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். அவ்வளவுதான், சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து 65 போடணும் இப்ப நம்ம. ஓகே, போடு போடு. என்னப்பா எப்படி இருக்குது? உன் மூஞ்சே குணம்ல போகுதுன்னும் போதே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், 100 கிராம் 40 ரூபா அப்படின்னு சொல்லி சிக்கன் கொடுப்பாங்க. அந்த சிக்கன் கூட டேஸ்டா இருக்குது, ஆனா நம்ம வீட்டில் செஞ்சா மட்டும் ரஃப் ஆயிடுது, ஏனே தெரியல. அவங்க சாஃப்டா வச்சிருக்காங்க. அவங்க என்ன திரும்ப பண்றாங்க, ஃபர்ஸ்டே ஒரு ஆஃப் பாயில் போட்டு எடுத்து வச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் திரும்பி ஃபுல் பாயில் போடுறாங்க. பா 65 கேன்சல்ப்பா. அப்படியே வெங்காயம் தக்காளி போட்டு நம்ம இது பண்ணுவோம்லப்பா, ஹனி சிக்கன் மாதிரி. டிராகன் சிக்கன் அதை பண்ணிருப்பா பேசாம, பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்றோம். குடமிளகா இல்லைன்னா போயிட்டு போகுது, ஒன்றும் இல்லாததுனால என்ன ஆகிட போகுது. மெயினே வந்து இதுதான், சிக்கன் தான். என்ன பேபிமா நானே இடையில உட்கார்ந்துருக்கிறேன், என்ன எப்படி எடுத்துன்னு இருக்கிறாங்க போய் கொசுறு மாதிரி. ஆமா, உங்க அம்மா விதவிதமா சிக்கன் லெக்கும் சிக்கன் 65யும் சாப்பிட்ட வாய் அது தெரியும்ல. வீட்டுக்காரர் கட்டினதுல இருந்து சிக்கன் லெக்கு சிக்கன் 65 சாப்பிட்ட வாய்க்கு இப்படி ஒரு டுபாகூர் சிக்கனை வச்சிருக்கிற நீ. எல்லாருக்கும் எல்லா கையும் வராதுப்பா, எல்லாருக்கும் கை மாறும்ல, அந்த மாதிரி தான் அந்த டேஸ்ட் பழக வேண்டியது. இப்பவே சொல்றியே பெங்களூர்ல போய் சாப்பிடுவேல, அப்ப பேசலாம். பெங்களூர்ல வந்து வெள்ளரா உப்புமாவுக்கு சக்கரை ஓட்டு கிளறுவாங்களா உப்புமாவை. நீங்களும் பெங்களூர்காரங்க தானே? நாங்க பெங்களூர்லாம் கிடையாது, நாங்களும் பெங்களூர். நீங்க கன்னடம் தானே? கன்னடம் நாங்க இங்க கோயம்புத்தூர் தான். கேளுப்பா, என்கிட்ட இந்த டவுட்ட கேக்குறியே, அவங்களுக்கு கேளு. நீங்க ஏன் கன்னடம் இருந்துட்டு இங்க இருக்கீங்க, ஏன்னு என்னன்னு இல்ல. உங்க பூர்வீகம், உங்க தாத்தா கொள்ளு தாத்தா மத்திய பிரதேசக்காரங்க நீங்க. தாங்க மத்திய பிரதேஷ்னா இது தானப்பா, உஜ்ஜயினி. உஜ்ஜயினியா நீங்க? அதனாலதான் கொஞ்சம் கூர்க்கா மாதிரி இருக்குது உங்க மூஞ்சி. உண்மைதானே? பாருங்க, நல்லா உத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லூசு, என்ன சின்ன வயசுல எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கூர்க்கா கூர்க்கான்னுவாங்க. சைனீஸ் மாதிரி இருக்கிற நீன்னு அப்படின்னுவாங்க, தெரியுமா? ஆனா உன் மூஞ்சி பாரு, உன் மூஞ்சி எந்த ரகத்திலயும் சேர்ந்தது இல்லப்பா. உன் மூஞ்சி மொந்த மூஞ்சி, அவள்தான் அழகு தெய்வத்தோட மகள். என் வாய ஏன் கலர்ற? ஏற்கனவே இத்து போன சிக்கனை தூக்கின்னு வந்து வச்சுக்கிற நீனு. இப்ப நல்லா இருக்குது, சூடாதிக்கும் போது ஒரு மாதிரி இருக்குது, இப்ப கொஞ்சம் கரெக்டா தான் இருக்கு. நம்ம நைட் வேற மாதிரி செஞ்சிருவோம். ஆமா, சரி போடு போடு. சிக்கன் கோழி வந்து முத்திருச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. கோழி முத்திர கோழி ஆயிடுச்சு. கறியே வாங்க தெரியலப்பா. இனிமேல்ட்டு இருப்பா, ஒரு ஏக்கர்ல இடம் வாங்கி அதுல 4500 ஸ்கொயர் ஃபீட் வீடை கட்டி மாடு ஆடு கோழி எல்லாத்தையும் வாங்கி உங்ககிட்ட குடுத்துடுறேன். நீ எல்லாத்தையும் மேய்ச்சின்னு திரி. உனக்கு அதெல்லாம் வரும், கோழிக்கு பிறந்தவ நீனு. உன் பேரே போந்தா கோழின்னு வச்சிருக்காங்க, அதனாலதான் ஆலிசக்கா. என்னப்பா
ஷாப்பிங் வந்து அம்மாவை கூப்பிட்டு சிம்ரனுக்கு எடுத்துட்டியா? சிம்ரனுக்கு செலக்ட் பண்ணி வச்சாங்க. சிம்ரன் அவாக்கு பாரு. சிம்ரன் அவாக்கு பார்க்காம நீ எங்க ஓட பாக்குற? இப்ப சிம்ரன் ஒரு இடத்துல விட்டு நீ இங்க வந்து நிக்கிற. கடையிலே கட்டல்லே கிடையாது போட்டு ஓடணும்னா பரவாயில்லப்பா. சிம்ரனுக்கு அந்த மாதிரியே எடுத்து கொடுத்துரு. ஸ்டாரா போட்டுலாம் இருக்குது இல்ல, அது மாதிரி கிடைக்க மாட்டேன்னு இப்போ ஒண்ணு எடுத்து வச்சிருந்தாங்களே, நீ தான் வந்து இல்ல இவங்க கட்டுறதுக்கு அது வேணான்ட்டல்ல. பரவாயில்ல எடுத்து கொடுத்துரு. நீ பிளெயின் பாக்குற சிம்ரனுக்கு வேலைக்கு ஆகாது, பிளெயின் பிடிக்காது. ஆமா 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 சிம்ரனுக்கு எடுக்கிறதுங்க பார்த்து எடுத்து கொடுங்க. நீதான் இதெல்லாம் இதுல எடுத்துக்கிட்டல, அப்புறம் எதுக்கு? இது எதுக்கு எடுக்கணும் இப்ப? ஆமா நீ அப்புறம் அது எதுக்கு உனக்கு?